வாங்க தினமும் கோடிக்கணக்கான முறை ஓதப்படுற குர்ஆனின் முதல் அத்தியாயமான அல் ஃபாத்திஹாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது குர்ஆனோட தொடக்கம் மட்டுமல்ல, உலக முஸ்லிம்களோட தினசரி தொழுகையோட இதயமே இதுதான். சரி, இதோட அர்த்தத்தை ஒவ்வொரு வசனமா பிரிச்சு பார்க்கலாமா? மொத 4 வசனங்களும் இறைவனை புகழ்ந்து அவரோட குணங்களை பத்தி பேசுது. இந்த பிரார்த்தனை இறைவனோட பெயரையும் அவரோட முக்கிய குணத்தையும் சொல்லிதான் தொடங்குது. முதல் வசனமே சொல்லுது, இறைவன் அளவற்ற கருணை உடையவர்னு. அடுத்ததா எல்லா புகழும் இறைவனுக்கே, அவர்தான் இந்த உலகத்தோட அதிபதினு சொல்லுது. 4வது வசனம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்னிருக்கு, நாம பதில் சொல்லணும்னு ஞாபகப்படுத்துது. புகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பிரார்த்தனை ஒரு தனிப்பட்ட உறுதிமொழியா மாறுது. எப்படின்னு பாப்போம். இந்த 5வது வசனம்தான் இந்த பிரார்த்தனையோட மையப்புள்ளி, ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மாதிரி. இதுல 2 விஷயம்தான், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அதாவது வணங்குறவங்களுக்கும் இறைவனுக்கும் நேரடி தொடர்பு, நடுவுல யாரும் இல்ல. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வழிகாட்டுதலுக்காக ஒரு முக்கியமான கோரிக்கை வருது. கடைசி 2 வசனங்களும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் கேக்குது. அது என்னன்னா, எங்களை நேரான வழியில நடத்து அப்படிங்கிறதுதான். ஆனா அந்த நேரான வழினா என்ன? அது நீங்க ஆசீர்வதித்தவங்களோட பாதை, கோபத்துக்கு ஆளானவங்களோட பாதை இல்லைன்னு தெளிவா சொல்லுது. அப்படின்னா எது சரி எது தப்புன்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இதுல இருக்கு. தெரியுமா, கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் மக்கள் தினமும் இத சொல்றாங்க. ஏன் இந்த சின்ன அத்தியாயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? காரணம், இதுல ஒரு முழுமையான பிரார்த்தனைக்கு தேவையான எல்லாமே இருக்கு. இறைவனை ஏத்துக்கிறது, நம்பிக்கை, வழிகாட்டுதல். சொல்லப்போனா இது மொத்த இஸ்லாமிய நம்பிக்கையோட சாராம்சம். வெறும் 7 வசனங்கள்ல